Hi friends, this is Kausala Chandrasekhar. Today என்ன ப்ரோக்ராம் பார்க்க போறோம் அப்படின்னா palindrome. Palindromeனா உங்களுக்கு தெரியும், ஒரு ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்ண ஸ்ட்ரிங்கும் ஒரிஜினல் ஃபார்மேட்டும் சேமா இருந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து palindrome. இப்போ ரேடார்னு இருக்கு, இந்த ரேடாரை வந்து ரிவர்ஸ் எண்ட் பொசிஷன்ல இருந்து ஸ்டார்டிங் பொசிஷனுக்கு ரைட் பண்ணோம் அப்படின்னா அகைன் அதுவும் ரேடார் தான் வருது. ஸோ அதனால எனக்கு இது அவுட்புட் வந்து எஸ் இட் இஸ் palindrome அப்படின்னு பிரிண்ட் ஆகணும். ஓகே, இதை வந்து எந்த ஒரு ப்ரீ டிஃபைன்டு மெத்தடும் இல்லாம எப்படி வந்து இந்த palindrome ப்ரோக்ராம் எழுதலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்புட்டை நோட் பண்ணிப்போம். ஸ்ட்ரிங் str ஈக்குவல் டு ரேடார். ஓகே, ஸ்ட்ரிங்குங்கிறது டேட்டா டைப், strங்கிறது வேரியபிள். இந்த வேரியபிள் வந்து நம்ம என்ன நேம் வேணாலும் கொடுக்கலாம். நான் வந்து ஒரிஜினல் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இது வந்து நம்ம அந்த வேரியபிளுக்கு கொடுக்குற வேல்யூ. இந்த வேல்யூ வந்து நான் இப்போதைக்கு ரேடார்னு வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து மேங்கோ, ஆப்பிள் இந்த மாதிரி ஏதாவது வேர்ட்ஸ் சேஞ்ச் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம் ப்ரோக்ராம். ஓகே, இப்போ இந்த ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் ஸ்ட்ரிங் டாட் டு கேர் அரே, இதை வந்து ஒரு அரேவா மாத்திடுறேன். ஸோ அரேவோட ரிட்டர்ன் டைப், ஒருவேளை உங்களுக்கு ரிட்டர்ன் டைப் தெரியல அப்படின்னா ஜஸ்ட் இதில் மவுஸ் ஓவர் பண்ணுங்க. கேர் அரே அப்படின்னு வருது. ஸோ கேர் அரே, சி அரே நான் நேம் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ இது கேரக்டர் அரேவா மாறிடுச்சு. இன்ட் I equal to 0, I less than C array dot length, I plus plus. ஸோ இப்போ அரேல இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டாக பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இண்டெக்ஸ் சி அரே ஆஃப் ஐன்னு போட்டோம்னா ஃபர்ஸ்ட் டைம் 0 பிரிண்ட் ஆகும், நெக்ஸ்ட் டைம் சி அரே ஆஃப் 1 பிரிண்ட் ஆகும், நெக்ஸ்ட் டைம் சி அரே ஆஃப் 2 பிரிண்ட் ஆகும். அதாவது ஆர் பிரிண்ட் ஆகும், ஏ பிரிண்ட் ஆகும், அப்புறம் டி, அப்புறம் ஏ, அப்புறம் ஆர் அப்படி பிரிண்ட் ஆகும். ரன் பண்ணி பார்ப்போமா? ஆர் ஏ டி ஏ ஆர் பிரிண்ட் ஆகுது. ஆனால் எனக்கு என்ன தேவை? எனக்கு வந்து ரிவர்ஸ்ல வந்து பிரிண்ட் ஆகணும். ஸோ நம்ம இது வந்து மேங்கோன்னு வச்சுக்கோம் நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு. ஏன்னா இப்போ பாருங்க, மேங்கோன்னு அப்படியே பிரிண்ட் ஆகுது. ஆனால் எனக்கு ஓ ஃபர்ஸ்ட் வரணும், அப்புறம் ஜி வரணும், அப்புறம் என் வரணும், அப்புறம் ஏ, அப்புறம் எம் வரணும். அப்போ என்ன பண்ணலாம்? ஸோ 0 1 2 3 4ன்னு ரீட் பண்ணாம 4 3 2 1 0ன்னு ரீட் பண்ணலாமா? அப்போ இந்த இடத்துல 4 வரணும். ஓகே, 4 3 2 1 0. அப்போ ஃபர் லூப் வந்து டிக்ரிமெண்ட். ஸோ ஐ மைனஸ் மைனஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எது வரைக்கும் டிக்ரிமெண்ட் ஆகணும்னா 0, 4 3 2 1 0. அதாவது இதுதான் வந்து நம்மளோட சி அரே. இந்த அரேல மேங்கோங்கிறது இப்படிதான் ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ நான் வந்து இதை ரிவர்ஸ் பண்ணோம் அப்படின்னா 4 3 2 1 0 இப்படி பேக்ல இருந்து ரீட் பண்ணா வந்துருமா? ஸோ 4 3 2 1 0, 0 தான் லாஸ்ட். ஸோ அதனால இந்த இடத்துல நான் 0 போட்டுக்கிறேன். 4ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டே வரும். ஸோ அதனால ஐ மைனஸ் மைனஸ். இப்போ பிரிண்ட் பண்ணி பார்க்கலாமா? OGNAM. இப்போ இந்த இடத்துல நம்ம 4ங்கிறது நமக்கு இந்த இடத்துல 0 1 2 3 4ன்னு போட்டுட்டோம். ஒரு 5 கேரக்டர் தான், அதனால வந்து நம்மளால இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு நம்ம வந்து நம்பர்ஸ் மென்ஷன் பண்ணி அதில் இருந்து 4ன்னு எடுத்துக்கிட்டோம். அப்படி இல்லைன்னா வந்து என்ன பண்ண முடியும்? ஒரு பெரிய லென்த் ஆஃப் ஒரு 1000 லென்த் 1200 இருக்கு. அப்போ வந்து நம்மளால வந்து ஒவ்வொன்றுக்கும் நம்பர் போட்டுட்டு இருக்க முடியாது இல்லையா? அப்ப இது என்னவா இருக்கு அப்படின்னா, இந்த கேரக்டர் அரே இருக்கு இல்லையா, அதோட லென்த்தை பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 3 2 5. ஸோ 5ன்னு பிரிண்ட் ஆகும். எனக்கு அந்த 5ல இருந்து 1 மைனஸ் பண்ணா 4. ஓகே, இப்போ ஐ ஈக்குவல் டு 4ன்னு போடுறதும் ஒன்று தான், சிஆர்ஏ டாட் லென்த் -1 அப்படின்னு போடுறதும் ஒன்று தான். இப்போ பிரிண்ட் பண்ணி பார்ப்போம்.
ஓகே, பிரிண்ட் ஆயிடுச்சா? இப்போ ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் ஈக்குவல் டு எம்டின்னு வச்சுக்கிறேன். இந்த ஒவ்வொரு கேரக்டர் ரிவர்ஸ் பண்ண கேரக்டரை அதில் ஆட் பண்ணிட்டே வரேன். பிளஸ் போட்டு கேரக்டரை ஆட் பண்ண அந்த ஸ்ட்ரிங்கை திரும்ப அகைன் ரிவர்ஸ் ஸ்ட்ரிங்லேயே கொடுத்துட்றேன். ஓகே, இப்படி பண்றது மூலமா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் வந்து எனக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பேஸ் இருக்கும். ஸ்பேஸ் இல்லை, ஒரு எம்டி ஸ்ட்ரிங்கா இருக்கும். இந்த இடத்துக்கு வர்றப்ப இந்த எம்டியோட பிளஸ் ஓ வந்து ஆட் ஆயிடும். ஸோ இப்படி ஆட் ஆயிட்டு ரிசல்ட் வந்து எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஓ மட்டும் இருக்கும். ஓகே, ஸோ அகைன் நெக்ஸ்ட் டைம் பார்க்குறப்ப ஆல்ரெடியே வந்து எனக்கு ரிவர்ஸ் ஸ்ட்ரிங்கில் வந்து என்ன இருக்கு, என்கிட்ட ஓ இருக்கு. அந்த ஓவோட இப்போ ஜி ஆட் ஆகும். ஸோ ஆட் ஆயிட்டு ஓஜி அப்படின்னு வரும். ஓகே, இப்போ ரிவர்ஸ் ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். OGNAM. ஸோ ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் வந்துருச்சு எனக்கு. ஸோ நம்ம இதில் ஒன்று பண்ணியிருக்கோம். இங்கே இது கேபிட்டல் லெட்டரில் இருக்குது, இதெல்லாம் ஸ்மால் லெட்டரில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் கேபிட்டலுக்கு மாற்றணும், இல்லைனா வந்து அது எல்லாத்தையுமே ஸ்மால் லெட்டருக்கு மாற்றணும். ஸோ அதை பண்ணி முடிச்சிருவோம். ஒரிஜினல் ஸ்ட்ரிங் எடுத்துட்டு டாட் லோயர் கேஸாக மாற்றுறதுக்கு ஏதாவது மெத்தட் இருக்கான்னு பார்ப்போம். ஜஸ்ட் ஸ்க்ரால் பண்ணுங்கள். டூ லோவர் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. ஓகே, அதோட ஸோ ஸ்ட்ரிங்கை வந்து லோயர் கேஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு டூ லோயர் கேஸ் மெத்தட் இருக்கு. ஸோ இப்போ இதோட ரிட்டர்ன் டைப் என்னன்னு பார்ப்போம். அதுவும் ஒரு ஸ்ட்ரிங்கு தான். ரிட்டர்ன் டைப்பு ஸ்ட்ரிங்கு தான். ஸோ எய்தர் ஆல்ரெடி இருக்கிற ஸ்ட்ரிங்லேயே இந்த மாதிரி வந்து அகைன் வந்து அசைன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு நியூ ஒரிஜினல் ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுத்து கூட பண்ணிக்கலாம். நிறைய வேரியபிள் தேவையில்லை, நம்ம ஆல்ரெடி இருக்கிறதே ரீப்ளேஸ் பண்ணிப்போம். ஆல்ரெடி மேங்கோன்னு இருக்கிறது இப்போ வந்து என்னவா ரீப்ளேஸ் ஆகும் அப்படின்னா மேங்கோ அப்படின்னு வரும். ஓகே, இந்த இடத்துல ஒரிஜினல் ஸ்ட்ரிங்ல என்ன இருக்கு அப்படின்னா மேங்கோன்னு இருக்கு. இந்த இடத்துல ஒரிஜினல் ஸ்ட்ரிங்ல அது வந்து மேங்கோவா மாறிடுச்சு ஸ்மால் லெட்டர்ஸ்ல. ஓகே, இப்போ ரிவர்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ ரிவர்ஸ் ஆப்ரேஷன் கம்ப்ளீட்டட். இப்போ அது ஈக்குவல்ஸான்னு வெரிஃபை பண்ணணும். எதோட நம்ம வெரிஃபை பண்ண போறோம்? இந்த ஒரிஜினல் ஸ்ட்ரிங் எடுத்துட்டு டாட் வச்சு பாருங்க, ஈக்குவல்ஸ்க்கு ஏதாவது மெத்தட் இருக்கான்னு. EQ இருக்கு, ஈக்குவல்ஸ். எதோட வெரிஃபை பண்ண போறோம்? ஒரிஜினல் ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்ண ஸ்ட்ரிங்கோட வெரிஃபை பண்ண போறோம். ஸோ ரிவர்ஸ் ஸ்ட்ரிங். ஸோ இதோட ரிட்டர்ன் டைப் என்ன இருக்கு? பூலியன் இருக்கு. ஸோ அதை நம்ம ஒரு இஃப்குள்ள எழுதலாமா? இஃப் லூப்ல எழுதுவோம். ஸோ பூலியன் அப்படின்னாவே கண்டிஷன்ங்கிறப்ப நம்ம இப்போ இஃப் லூப் யூஸ் பண்ணி இஃப் எல்ஸ் பிளாக் யூஸ் பண்றோம். இஃப் ஒரிஜினல் ஸ்ட்ரிங் டாட் ஈக்குவல்ஸ் ஆஃப் ரிவர்ஸ் ஸ்ட்ரிங்கா இருந்துச்சு அப்படின்னா என்ன பிரிண்ட் பண்ணணும் நமக்கு? எஸ், இட் இஸ் ஏ palindrome. எல்ஸ் என்ன வரும்? இட்ஸ் நாட் ஏ palindrome. பிரிண்ட் பண்ணி பார்ப்போமா? நோ, இட்ஸ் நாட் ஏ palindrome. இப்போ மேம் பிரிண்ட் பண்ணி பார்ப்போமா? மேம், எஸ், இட் இஸ் ஏ palindrome. ஏன்னா நம்ம இங்க வந்து கேபிட்டல் எம் இருக்கு, இங்க ஸ்மால் எம் இருக்கு. அப்ப கேபிட்டல் எம் ஸ்மால் எம் இங்க பாருங்க, இப்ப இந்த இடத்துல மேம்னு இருக்கு,
இதை நம்ம அப்படியே இப்போ ரிவர்ஸ் பண்ணோம் அப்படின்னா MAM. ஸோ இதுவும் மேட்ச்னு பார்த்தா கிடையாது. MAM. இங்க வந்து ஸ்டார்டிங் கேபிட்டல் லெட்டர், இங்க வந்து ஸ்டார்டிங் ஸ்மால் லெட்டர். ஸோ இப்போ ஈக்குவல்ஸ் கிடையாது. பட் நாம் என்ன பண்ணிட்டோம், அதை வந்து லோயர் கேஸ்க்கு மாத்திட்டோம். ஸோ MAM. இப்போ ரிவர்ஸ் பண்ணி பாருங்க, MAM. That's it. Thanks for watching. ஸோ தேவையில்லாத ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இது எனக்கு தேவையில்ல. இப்போ பிரிண்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு சிஸ்டம் அப்டேட் பண்ணிட்டு எங்க எழுதியிருக்கோம், இந்த இடத்துல எழுதியிருக்கோம் பாருங்க. இதுவும் நமக்கு தேவையில்லை. ஸோ இதுதான் ஃபைனல் ப்ரோக்ராம். Yes, it is palindrome. Okay. Thanks for watching.